யானை இது டச் ஆனா இது சவுண்ட் வரும். யானை இது டச் பண்ணா இது டச் பண்ணாக்க இது இந்த தகர சவுண்ட் ஆகும். அப்போ இது வந்துருச்சுன்னு நாங்கள் வந்து எழும்பிடுவோம் வீட்டில் இருந்து. இல்ல புரியல, எப்படி எக்ஸ்பிளேஷன் பண்ணுவோம்? அப்படி வந்து நல்லா இது ஆட்டுமா? அது போறதுக்காக ஆட்டும். இந்த கம்பி ஆட்டும் போது இது வந்து அது முதுகு மேல படும் போது தடபுடான்னு ஒரு சவுண்ட் ஆகும். ஓகே 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 ஓகே. அப்போ உடனே நாங்கள் எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது இங்கே நிற்பார். டார்ச் போட்டோம்னா அப்படியே ஓடி போயிரும். காலையில் 6 மணிக்கு வர்றோம், சாயந்தரம் 5-5:30 காட்டுக்குள்ளே போயிடும். பொழுதுக்கும் இருக்கும். அப்போ அதே மாதிரி சாயந்தரம் 5-6 மணிக்கு வந்துச்சுனாக்கா காலையில் ஒரு 7-8 மணிக்கெல்லாம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும். மற்றவங்களும் என்ன அந்த வீட்டுக்குள்ளே அந்த புளி உப்பு சாப்பிட்ற பொருள் சோறு நம்ம அதுக்கு என்ன சாப்பிட்றதுக்கு இஷ்டம் இருக்குதோ அது அந்த ஸ்மெல் அடிச்சதுனாக்கா இதுக்குள்ள ஏதோ இருக்குது, அரிசி இருக்கு, பருப்பு இருக்கு, இதை நம்ம எடுத்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு தான் வீட்டை வந்து அட்டாக் பண்ணுது. வீட்டுக்கு வருமா? நீங்க என்ன பண்ணி வருமா கொடுத்துருவீங்களா? நாங்கள் கொடுக்க முடியாது, விட்டு ஓட்டமா ஓடிடுவோம் வழியே. அதை பிரிச்சுட்டு உள்ள போயிருங்க. நாம அது வர்ற போட்ஸை பார்த்தெல்லாம் நாங்கள் நிற்கிறதில்ல. அது வந்தாலும் நம்மளை தூக்கிட்டு ஓடிடுவோம் நாங்கள். அது மாதிரி நடந்திருக்கா? நடந்திருக்கு. எப்போ நடந்துச்சு இது? நடந்து ஒரு 5 வருஷம் இருக்குங்க சார். 5 வருஷம். எப்போ? எந்த வீடியோ இங்கே? இந்த பக்கம் வீடுங்க சார். வந்து இந்த கூரையை உடைச்சிருச்சு. கூரையை உடைச்சிருச்சு. ஆனால் மக்கள் எதுவும் பண்ணல. மக்கள் எல்லாம் ஒன்றும் பண்ணலைங்க. இதுவுமே அதானே இந்த கம்பி கட்டிருக்கீங்க? அதெல்லாம் அதுக்கு தான் கட்டியிருக்கிறது. கரண்ட் வருமா? அதில் கரண்ட் கம்பி நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதான் இல்லை, லைட் மாதிரி இருந்துச்சு. அதான் இல்லை சும்மா இருந்ததெல்லாம் ஒரு டியூப் லைட், ஒரு பயத்துக்காக அது நம்ம கட்டிருக்கீங்க. ஆனால் கரண்ட்ல வராது. அது கரண்ட் இல்லைங்க. இது வந்து சவுண்ட் கொடுக்குமா என்னது? இது சவுண்ட் கொடுக்கும். எப்படி? அது வந்து அந்த கம்பி ஆட்டும் போது வேற பாருங்க அங்கே தகரம் கட்டி வச்சிருக்குது. அந்த இருக்கு அங்கே. ஆமாம், எல்லாமே ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நாங்கள் கட்டி வைக்கிறது. மற்றபடி அது ஒன்றும் இல்லை. வேறு இப்படி வந்து ஆட்டும் போது அந்த தகரம் சவுண்ட் ஆகும். யானை வந்துருச்சுன்னா அப்புறம் அங்கே இங்கே ஒரு 4 பேர் லைட் போட்டு பார்ப்போம். இந்த வழியாக தான் போகும். ஆனால் வந்து இந்த ஏரியாவில் நிற்க வந்து இந்த பார்வையாக போவோம். நம்ம நடந்த வழியிலேயே போயிடும். அது உருவத்துக்கு வரும்போது ஆடு கட்டாயமாக ஆடும். இது இங்கேருந்து அங்கே வரைக்கும் போதாங்க. அது வரைக்கும் அப்படி போயிடும். இந்த வீடை தான் வந்து யானை கையை விட்டாது. இந்த வீட்டையா? இந்த வீடை. அப்போ இந்த இதில் வந்து யாருமே இல்லை, ஓடிட்டாங்க வெளியே. இது மீட்டரா? மீட்டரு. ஆனால் பாருங்க மக்களே, இந்த மீட்டர் ரீடிங் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் மாசம் வருவாரு. அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. மாசம் வருவார். இங்கே வந்து எடுத்து போவார். இங்கே வந்து எடுத்துட்டு வருவார். அவர் நிலைமை யோசிச்சு பாருங்க. நடந்து. ஆமா. சரி வாங்க போலாம். இப்படி இந்த மாதிரி இடத்துல தாங்க நாங்க வாழ்றோம். இது பாருங்க, கீழெல்லாம் பெரிய பள்ளத்தாக்கா இருக்கு. இது வந்து கால் வந்து மெதுவா தான் நடந்து வரணும். ஆமா, மிஸ் ஆன நேரம் கீழே தான் போயிட வேண்டியதான் பாறைக்கு. இது வந்து ரொம்ப டேஞ்சரான இடங்க. அது எதுனா இதுவா? ஆமா, நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஒரு 6-6:30 மணிக்கு இது வழியில பலாப்பழம் சாப்பிட்டு இருந்த உடனே இவரு பலாப்பழத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னா இவர் மறைஞ்சிருக்காரு. அது அந்த வாசம் பார்த்த உடனே இவர் மனுஷனுடைய வாசம் தெரிஞ்சாலே அது கண்டுரும். உடனே அதை இவர் அட்டாக் பண்ணி அங்கே மிதிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுருச்சு.